வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழைய சோறு, புதிய சோறு, கிழங்கு மசியல், இப்படி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. மேச்சட்டி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிஷ் பிக்கிள் ரெசிபின்னே சொல்லலாம். இந்த சாள மீன் நல்ல மலிவாக கிடைக்கும்போது தான் இந்த ரெசிபி நம்ம அதிகமாக பண்ணுவோம். இன்றைக்கினா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 25 போல் சாள மீன் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த மீன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரெசிபிக்கான மசாலாவை வறுத்து அரைக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்து இதில் 25 போல் வத்தல் மிளகாயை கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வத்தல் மிளகாயை லைட்டாக வறுத்து எடுக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த வத்தல் மிளகாயை இந்த ஈரமெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு லைட்டாக வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இனி இது கூட ஒவ்வொரு மசாலா பொருட்களையும் சேர்க்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு முழுசாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி சேர்க்கலாம். 25 வத்தல் மிளகாய், 1/4 கப் அளவுக்கு மல்லி, 1/4 கப் அளவுக்கு பெருஞ்சீரகம், எல்லாமே முழுசாக தான் எடுத்திருக்கேன். இனி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயமும் இது கூட சேர்க்கலாம். இனி இதெல்லாத்தையும் நல்ல மணம் வரக்கூடிய அளவுக்கு வறுத்தெடுக்கணும். இந்த மசாலாவை நல்ல மணக்க வறுத்தெடுத்தாதான் இந்த ரெசிபியும் நல்ல மணமாக இருக்கும். கருகாத அளவுக்கு மிதமான தீயில வச்சு நல்ல மணக்க வறுத்தெடுக்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வறுத்தெடுத்த இந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு பொடிச்செடுக்கணும். அதாவது நல்ல மை போல் பொடிக்காமல் கொஞ்சம் தரி இருக்கிறது மாதிரி பொடிச்செடுக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும். இதே போல் அரைச்செடுத்தா போதும். இனி இந்த மசாலாவை வச்சு ஒரு மீன் மசாலா பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். புளி பேஸ்ட் இல்லாதவங்க ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சா போதும். இந்த புளி கூட நம்ம பொடிச்செடுத்த இந்த மசாலாவையும் சேர்த்து இனி இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியாக இதை ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்செடுக்கலாம். ரொம்ப கெட்டியாக கரைக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி கரைச்செடுக்கலாம். இனி இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்க்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான பேஸ்ட் பதத்தில் நம்ம கரைச்சி வைக்கணும். இனி நாம் க்ளீன் பண்ணி வச்ச இந்த சாள மீனை ஒன்றொன்னையும் இந்த மசாலாவில் புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்கலாம். அப்போ இந்த மீன் இந்த மசாலாவில் நல்லா ஊறி இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய மீன் வறுவலுக்கும் இந்த மீன் வறுவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். வறுத்தெடுத்த மசாலாவோட வாசனையும் இந்த புளியும் உப்பெல்லாம் சேர்ந்து இது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த மீனை வகுந்தெடுக்காமல் முழுசாக தான் எடுத்து இப்படி மசாலா புரட்டி பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வகுந்தெடுக்கணுன்னா வகுந்தெடுத்து கூட இதே போல் மசாலா புரட்டி இந்த ரெசிபியை ரெடி பண்ணலாம். ஆனால் இப்படி வகுந்து சேர்க்கும்போது இந்த மீன் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதனால தான் நான் வகுந்தெடுக்காமல் முழுசாக சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு இப்படி லைன் போட்டு தான் வேக வைக்கிறது பிடிக்கும்னா இந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த 25 சாள மீனுக்கு நம்ம எடுத்த மசாலா கரெக்டாக இருந்தது. எல்லா மசாலாவையும் இந்த மீனில் புரட்டி இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். இனி அடுத்ததா இந்த மேச்சட்டி மீன் வறுவல் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் ரெடி பண்ண போகிறோம். விறகடுப்பில் வச்சு தான் இந்த ரெசிபி ரெடி பண்ணுவோம். விறகடுப்பு இல்லாதவங்க இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சும் ரெடி பண்ணலாம். தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வத்த வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும். ஆனால் விறகடுப்பில் பண்ணும்போது இந்த கறியோட ஸ்மெல்லும் சேர்ந்து இந்த புகையோட ஸ்மெல்லும் சேர்ந்து இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்படி ஒரு பரந்த மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த எண்ணெயை நல்லா சூடாகணும்னு விட வேண்டாம். லைட்டாக சூடானதும் நம்ம மசாலா புரட்டி வச்ச இந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த மண் சட்டியில் அடுக்கி வைக்கலாம். இந்த மாதிரி மீனை நல்ல பரவலாக அடுக்கி வச்சா போதும். எண்ணெய் இந்த அளவுக்கு சேர்த்தாதான் நம்ம இந்த மீன் வேக வைக்கும்போது தீஞ்சு போகாமல் இந்த மண் சட்டியில் அடிப்பிடிக்காமல் நல்ல அழகாக வத்த வச்சு வேக வச்சு எடுக்க முடியும். அதுக்கு வேண்டி தான் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது ஒரு ஃபிஷ் பிக்கிள் தான், அதனால் நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இனி எல்லா மீனையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்ச நேரம் வேக விடலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் வற்றக்கூடிய அளவுக்கு கீழே தீ போட்டு இந்த மாதிரி வேக வச்சா போதும். இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இனி நாம் இதில் கரண்டியால் மிக்ஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி சட்டியை கையால் இப்படி அசைச்சு விட்டால் போதும். இந்த மாதிரி அடிக்கடி அசைச்சு கொடுத்துட்டே இருக்கணும். கரண்டியால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மீனெல்லாம் உடஞ்சி போய் இதில் இந்த மீனில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அப்புறமா நமக்கு சாப்பிட முடியாது. நல்லா கொதிக்க ஆரம்பித்து இப்படி ஒரு தடவை இந்த சட்டி அசைச்சு விட்டதுக்கப்புறமா இனி மூடி போட்டு வேக விடலாம். இனி ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பவும் மூடியை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செய்தது போலவே ஒரு தடவை கூட இந்த சட்டியை இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை அசைச்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த அடுப்பில் இருக்கக்கூடிய தீயை எடுத்து நம்ம இந்த சட்டியோட மூடி மேலே வச்சு வேக வைக்க போகிறோம். அதாவது இந்த மீன் பாதி வேகம் வரை அடுப்பில் தீ போட்டு வேக விடணும். பாதி வெந்ததும் இந்த தீயை எடுத்து இந்த சட்டி மேலே இருக்கக்கூடிய மூடி மேலே வச்சு தம் போட்டு நல்லா வத்த வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் இந்த மேச்சட்டி மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நாம் மூடி மேலே தீ போட்டு வேக வச்சு எடுக்கிறதுனால தான் இந்த ரெசிபிக்கு மேச்சட்டின்னு பேர் வந்தது. இனி இந்த சட்டியை மூடி போட்டு இந்த மூடி மேலே அடுப்பில் இருக்கக்கூடிய கறியெல்லாம் எடுத்து தம் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்படி நம்ம பண்ணும்போது இந்த மீனை கரண்டியால் திருப்பி திருப்பி போட வேண்டிய அவசியம் வராது. கீழே இருக்கக்கூடிய மீனெல்லாம் கொஞ்சம் வெந்ததும் மேலே இந்த மாதிரி தீ போடும்போது மேல் பக்கமாக இருக்கக்கூடிய மீனும் சூப்பராக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த புகையோட வாசனையும் சேர்ந்து இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு சொன்னால் சும்மாவா பின்ன, அது வேறு லெவலில் தான் இருக்கும். இது சாள மீன் ஆனதுனால ரொம்ப நேரம் போட்டு நமக்கு வேக வைக்க முடியாது. இந்த மாதிரி இன்னும் பாதி வெந்ததும் இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்கானதும் இந்த மூடி மேலே இருந்த கறியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மண் சட்டியை இறக்கிடலாம். இனி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெய் மிதக்க மிதக்க இந்த மேச்சட்டி மீன் வறுவல் எவ்வளோ காரசாரமாக மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணினோம்னா இந்த மீன் உடஞ்சி போகும். மெதுவாக இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து பரிமாற வேண்டியது தான். நான் செய்தது போலவே இதே மெத்தடில் ரெடி பண்ணிங்கன்னா இந்த மீன் உடஞ்சி போகாமல் நல்லா சூப்பராக ரெடி பண்ண முடியும். நம்ம இவ்வளோ வேக வச்சும் கூட இந்த மீன் உடஞ்சி போகாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மேச்சட்டி மீன் வறுவலை 3-4 நாளைக்கு சூடு பண்ணி வச்சு சாப்பிட முடியும். இது இருக்க இருக்க டேஸ்ட் கூடிகிட்டே தான் இருக்குமே தவிர டேஸ்ட் குறையாது. ரெடி பண்ணின அன்னைக்கு சாப்பிட்றதை விட
அடுத்த நாள் மறுநாள் எல்லாம் சாப்பிடும்போது இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மேச்சட்டி மீன் வறுவல் கூட வெள்ளைக்கறியும் வச்சு ஒரு பிளேட் சோறு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு மேச்சட்டி மீன் வறுவல் இருந்துன்னா இனி பழைய சோறு கூட தூர போகாது. இதே போல் ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.